Hi all, after a long time we are getting together. Have a good day to you all. 28th March 2025, TNMRB lab for the name of the post senior analyst, number of vacancies 14 ஓட notification வந்து ரிலீஸ் பண்ணாங்க. Application submissionக்கு last date பாத்தீங்க அப்படின்னா 17th April 2025 னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3 days before. Everything is over. Purpose of video என்ன அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும். Yes. ஜூனியர் அனலிஸ்டுக்கான சிலபஸும் சீனியர் அனலிஸ்டுக்கான சிலபஸும் வெரி சேம். இந்த ஜேஏ சிலபஸை என்டையரா கவர் பண்ணி மெட்டீரியல் கோர்ஸ் அண்ட் வீடியோ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கோ த்ரூ பண்ணியிருந்தாலும் பை தேர் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ஸ் அண்ட் தேர் டைமிங் டூ ஓகே 10 கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. அபவுட் தேர் ஃபீட்பேக் அண்ட் சக்சஸ் எல்லாம் லெட் மீ நோ யூ இன் சம் அதர் வீடியோ. ஓகே, லெட் வி மூவ். இப்போ அபவுட் த சீனியர் அனலிஸ்ட் சிலபஸ் பார்த்துட்டு எங்க படிக்கிறது, எப்படி படிக்கிறது, we are receiving more doubts. To rectify those doubts, we are posting this video. Okay, let me see about notification increase. After that நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க எல்லா கேட்டகரிஸுக்குமே எக்ஸப்ட் எஸ்டி எஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஓவராலா 14 சீட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பாருங்க, லெவல் 22. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தான் எல்லாரும் அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க. ஓகே, இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்துடலாம். டிகிரி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஃபுட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம் ஆர் யூஜி முடிச்சிருக்கலாம். இதே யூஜி முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட்ல 4 இயர்ஸ்க்கு மேல, அதற்கு கம்மியா இருக்கக்கூடாது. ஓகே, மாஸ்டர் டிகிரியா இருந்திருந்தா 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும், அதற்கு கம்மியா இருக்கக்கூடாது. ஜிஓ நம்பர் 33 வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜிஓ நம்பர் 208 இதெல்லாம் என்ன, கண்டிப்பா ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணணும். அதை கிளியர் பண்ணாதான் அவங்களோட மெயின் பேப்பர் வந்து திருத்தப்படும். இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தட் கிரைட்டீரியா தான் நாங்க உங்களுக்கு சீனியர் லிஸ்ட் போஸ்ட்டுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும், எஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா, பார்த்துடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 50 மார்க்ஸ் வந்து இருக்கும். 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். அதாவது 20 மார்க்ஸ் எடுக்கணும்ப்பா. எடுத்தாதான் அந்த டெட் எக்ஸாம், அதாவது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்படி சொல்றேன். ஓகே, கிளியர் பண்ணுவீங்க. இதை கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரா இருக்கக்கூடிய இந்த 2 ஹார்ஸ் எக்ஸாம் பேப்பரை திருத்துவாங்களே. ஓகே, நீங்க குவாலிஃபை ஆவீங்க. இல்லைன்னா மெரிட் லிஸ்ட்டை நீங்க வரவே மாட்டீங்க. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். இதுல எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் எடுத்தா மினிமம் குவாலிஃபைங் தான். ஜென்ரல் கட் ஆஃப் ஓவராலா யார் ஹை ஸ்கோர் பண்றாங்களோ அதுதான் வரும். ஈச் அண்ட் எவ்ரி கேஸ்ட் கட் ஆஃப் அதெல்லாம் வேற. இது மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, முக்கியமா பாருங்க கொஸ்டின் பேப்பருடைய செட் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம் நீங்க அப்பியரா இருப்பீங்க. உங்களுக்கு வெர்னாக்குலர் லாங்குவேஜ் தமிழ்லயும் இருந்திருக்கும், இங்கிலீஷ்லயும் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. ஜூனியர் எக்ஸாம் நீங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க போயிருக்காங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் அந்த போஸ்டிங்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க எந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்தது, அதாவது ஹார்ட்னஸ் லெவல், இப்படி எல்லாமே ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் குட் ஐடியா. ஓகே, லெட் வி see. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் தெரிஞ்சுட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு தெரிஞ்சுட்டு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் தெரிஞ்சுட்டு, அப்போ எப்படி போய் அப்பியர் ஆக முடியும்? இன்னும் என்ன தெரியணும்? எஸ், சிலபஸ் தெரியணும். சிலபஸ் பார்த்தாதான் அதை படிக்க முடியும், படிச்சாதான் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் கிடையாது, இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் கிடையாது. ஓகே, தட் வி see சிலபஸ். ஓவராலா 7 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஃபுட் லாஸ். இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஜேஏ வீடியோ போட்டிருப்போம். ஃபார் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே, இந்த யூனிட் கீழே நீங்க எஃப்எஸ்எஸ் ஆக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். இது போக லெபரட்டரி சாம்பிளிங் அண்ட் அனலிசிஸ்ல ரோல் ஆஃப் ரெஃபரல் லேப்ஸ் என்ன, எப்படி சாம்பிள்ஸ் ரிசீவ் பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், இப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா
அதர் நேஷனல் லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் மட்டும் போதாது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட், அக்மார்க் ஆக்ட், ஓகே, எக்ஸ்போர்ட் ஏசி ஆக்ட், பிஸ் ஆக்ட், லீகல் மெட்ராலஜி ஆக்ட் இது எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனல் லா இல்ல, அது போக இன்டர்நேஷனல் ஃபுட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்கான லாவும் நீங்க பாத்துக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறோம் அதர் நேஷனல் லாஸ் பாக்குறோம், அடுத்து அது இன்டர்நேஷனல் லாஸும் கவர் பண்ண சொல்றாங்க. முக்கியமா இம்பார்ட்டன்ட் பாடிஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடாக்ஸ், WTO, ரோல் ஆஃப் OIE, IPPC இது எல்லாமே கவர் பண்ணணும். இதான் யூனிட் 1. நெக்ஸ்ட் யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசேஷன், செட்டிங் அப் ஃபுட் அனாலிசிஸ் லேபரட்டரி. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுட் அனாலிசிஸ் லேபரட்டரி ஆரம்பிக்கிறோமா, அதற்கான என்விரான்மெண்ட் லேஅவுட் டிசைன்ஸ்ல எப்படி இருக்கணும், எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கணும், என்விரான்மெண்ட் எப்படி கிளீனா இருக்கணும், என்ன மாதிரியான அக்ரிடேஷன் சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும், என்ன மாதிரியான அக்ரிடேஷன் பாடிஸ் அவைலபிளா இருக்குது, அப்ப அந்த பாடிஸை பற்றி என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் வச்சிருக்காங்க அக்ரிடேட்டட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு கவர் பண்ணணும். லெபரட்டரி சேஃப்டி திங்ஸ், ஓகே, சேஃப்டி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் ஈஸியா இருக்கும். சும்மா எப்படி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கணும், என்ன மாதிரியான கெமிக்கல் ஆசிட்ஸை யூஸ் பண்ணணும், பாட்டபிள் வாட்டர் அதில் செப்பரேட்டா யூஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் யூனிட் 2மா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங். இதுல நீங்க ஃபுட் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ் ஈச் அண்ட் நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபில்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, அதுல என்னென்ன டிசைன்ஸ், சைஸ் ரிடக்ஷன்ல என்னென்ன டைப்ஸ், டிஸ்இன்டெகிரேஷன் மெட்டீரியல்ல ஸ்லைசிங், டைசிங் அதை பத்தின என்னென்ன அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல ஹீட், வாட்டர் ரிமூவல், டெம்பரேச்சர், ஈச் அண்ட் எவ்ரி கிரைட்டீரியாஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் பேக்கேஜிங். ஃபுட் பேக்கேஜிங் என்டையரா கவர் பண்ணுவீங்க. எப்படி ஃபுட் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகாம எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அப்போ அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபுட்டுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை பார்க்கணும். நெக்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸுக்கு என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் வந்துருக்கு, CAP, MAP இதெல்லாமே நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஹியூமன் நியூட்ரிஷன்ஸ், வாட்டர், நியூட்ரிஷன் பேசிஸ் தான். எப்படி நமக்கு தேவைப்படும்ல, வாட்டர் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, லிபிட்ஸ் தேவை, ப்ரோட்டீன்ஸ் தேவை, உள்ள போய் அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது இல்லைன்னா என்ன மாதிரியான டிசீசஸ் வரும், இப்படின்னு தான் சொல்லி இந்த யூனிட்ல நீங்க கவர் பண்ணுவீங்க. ஓகே, எவ்ரிதிங். அலர்ஜன், அலர்ஜெனிசிட்டி பாருங்க, டயட், கேன்சர் இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் டிசீசஸை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5ன்றது அதே சேம் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இப்படிதான் பார்ப்பீங்க. பட் அங்க நியூட்ரிஷன் பேசிஸ்ல பார்த்துருப்போம். இங்க செப்பரேட்டா அவங்களோட கெமிக்கல் நேம், நாமென்கிளச்சர் என்ன, ஓகே, என்ன டைப்ஸ் இருக்கும், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகே, சில ரியாக்ஷன்ஸ் கால் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை எமிட் பண்ணும், இதெல்லாம் என்னன்னு சொல்லி கவர் பண்றதா ஃபுட் கெமிஸ்ட்ரி. ஓகே, இல்ல ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸ், ஃபுட் என்சைம்ஸ் எல்லாமே இந்த யூனிட் கீழே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸ்லாம் நம்ம சாம்பிள் வீடியோ, சாம்பிள் மெட்டீரியல் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்போம், பார்த்துருப்பீங்க. தென் பிளான்ட் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கனிசம்ஸ், ஃபுட் கண்டாமினன்ட்ஸ் அண்ட் அலர்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவீங்க யூனிட் 5ல. நெக்ஸ்ட் யூனிட் 6ல ஃபுட் மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபுட் ஹைஜன். என்ன மாதிரியான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் எப்படியான என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல வந்து ஃபுட் அஃபெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜிக்கல் க்ரோத் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதான் அவைலபிலிட்டி, பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தா இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வளரும், அந்த மாதிரி கவர் பண்ணுவீங்க. ஓகே, தெர்மல் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி டிஸ்ட்ரக்ட் பண்றது, ஃபுட் ஸ்பாயில்ஸுக்கு என்ன நம்ம கெமிக்கல், அந்த மைக்ரோபயாலஜிக்கல் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். அதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ்ல வருது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபுட்ல இருக்குதா, பிரசன்டா இருக்கான்னு எக்ஸாமைன் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது. HACCP அண்ட் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ISO 22000 இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 7 பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் நிறைய இருக்கும்பா. சாம்பிளிங் அண்ட் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஈஸி தான் உங்க எப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் பத்தி கொஞ்சம் படிக்கணும் நீங்க. பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸ் என்ன, கிளாசிக்கல் மெத்தட்ஸ்னா இந்த காலத்துல இப்போ நம்பர் ஆஃப் அட்வான்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதுவும் படிப்பீங்க, அதுவும் தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி படிக்கிற 12th கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். பர்சன்ட், மோலார், PPM ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கும் போது ஈஸி தான், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாசிக் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ். ஓகே, அதான் சொன்னது. ரீசெண்டா என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்க, UV விசிபிள் வந்துருச்சு, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இதெல்லாம் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ். HPLC, கேஸ் குரோமட்டோகிராஃபி, இதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி என்டையர்ல படிப்பீங்க.
I think you are going to work on these things only. Okay, அதனால தான் கொடுக்குறாங்க, பார்த்துக்கலாம். மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிலாம் இருக்கு. ஓகே, அட்டாமிக் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம். இது போக பயாலஜிக்கல் டெக்னிக்ஸ் என்ன இருக்கு, மெஷர்மெண்ட் ஆஃப் ரியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பண்றோம். ஓகே, ஃபைனலி குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி, என்ன மாதிரியானதெல்லாம் ஃபாலோ பண்றோம், என்னென்ன ஸ்டடீஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, என்ன பேட்டர்ன் அதில் ஃபாலோ பண்றாங்க அப்படின்லாம் நீங்க பாப்பீங்க. இப்போ எதுக்கு இந்த சிலபஸை இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்றோம் ஓவர்வியூனா, நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ தி மெட்டீரியல். அப்படின்னாதான் இப்போ யூனிட் 1னா 3 பார்ட்ஸ் பார்த்தோம், யூனிட் 2னா 2 பார்ட்ஸ் பார்த்தோம், யூனிட் 3ல ஒரு 3 பார்ட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க, யூனிட் 4ல நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு, யூனிட் 5 இஸ் அ வெரி பிக் யூனிட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிட்டு இல்லையா. இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எஸ் we covered or not அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். the decision is yours. இதை ஃபாலோ பண்ணி படிக்கணுமா படிக்க கூடாதா is yours. I am not going to force you all. I am showing you all those things. Decision is yours. Okay, that we see. But there's lot of efforts behind this. நீங்க வந்துட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு மெட்டீரியலை வாங்கிட்டு ஷேர் பண்ணி படிச்சுக்கிறீங்க. It's up to you. சொல்றேன், ஒருத்தர் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் சர்க்குலேட் பண்ணிடுறீங்க. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட ஒர்க்ஸ் இருக்குன்றது தெரியல. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தட். ஓகே, பார்ப்போம். யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிலபஸ்ல இருக்க மாதிரி எஃப்எஸ்எஸ் ஆக்ட் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ப்ரோ நேஷனல் லெவல் லாஸ் பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோம், அக்மாக் பார்த்தோம், பிஸ் பார்த்தோம், ஓகே, ஏஐசி பார்த்தோம். கவனமா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு மெட்டீரியல் அனலைசேஷனுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அவங்க டவுட் வந்து கிளாரிஃபை ஆகும். ஓகே, என்ன கேக்குறாங்க, நீங்க இந்த பார்ட் கவர் பண்ணிருக்கீங்களா, யூனிட் 7ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் கவர் பண்ணிருக்கீங்களா அப்படி கேட்காங்க. நம்ம ஃபார் எவ்ரி ஒன் நம்ம ஒவ்வொன்றா அனுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் பர்பஸ் ஆஃப் வீடியோ அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி. ஓகே, இன்டர்நேஷனல் லாஸ் பார்த்து போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்ல, கோடெக்ஸ் கொடுத்துருந்தாங்க, வேற என்ன பார்த்தோம், WTO இதெல்லாம் பார்த்தோம், IPPC OI இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல லெபரட்டரி செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அக்ரிடிடேஷன் எப்படி வாங்கணும், NABL அதை பத்தின எல்லாமே இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல 3 பார்ட்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்தோம். அது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 நம்பர் ஆஃப் பார்ட்ஸா பார்த்திருப்போம். we have merged the materials. ஓகே, பாருங்க, யூனிட் 4 A to E ஒன் மெட்டீரியல் இருக்கு, யூனிட் 4 F to J ஒன் பார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5ல வாட்டர் பார்த்தோம்ல, என்ன அதாவது நியூட்ரிஷன் பேசிஸ்ல அந்த யூனிட் பார்த்தோம்ல, கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் இருக்கு, லிபிட்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாம் என்சைம்ஸ்க்கு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதுல நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்சைம்ஸ், பிளான்ட் பிக்மெண்ட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அண்டர்ல கவர் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6 which is a மைக்ரோபயாலஜி. எஸ், அதுல நம்ம மேக்சிமம் மைக்ரோ ஆர்கனிசம் பேசிஸ்லயும் சரி, எக்ஸாமினேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இதுக்கு ஆத்தர் புக் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதை ஒரு ஓவரால ஒரு குட் ஐடியா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். we will refer that. Okay, next பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7. ஓகே, டோட்டலி ஐ திங்க் 15 பார்ட்ஸ் ஆர் தேர். 15 பார்ட்ஸுக்குமே நம்மகிட்ட வீடியோஸ் வந்து இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we covered separately and good, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, எஸ், இப்படிதான் என்டையர்லி நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ கோர்சஸ் இருக்கு. as I offered பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் CBT எக்ஸாம் டேட் தெரியல, மெட்டீரியல் வாங்கிக்கலாம், படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு நாலேஜ் கிடைக்கும். இல்ல as I am a working person, டைம் இல்லை அப்படின்னா வீடியோ கோர்ஸ் வாங்கிக்கோங்க, கேட்டு படிங்க. ஓகே, ஆஃப்டர் தட் ரெஃபர் பண்ணுங்க மெட்டீரியல்ஸை, இப்படி படிச்சுக்கலாம். ஐ திங்க் யுவர் டவுட்ஸ் ஆர் கெட் கிளாரிஃபைடு. ஓகே, தேங்க்யூ. லெட் மீ மீட் இன் சம் அதர் வீடியோ. ஓகே, ஹாவ் அ குட் டே.